ஒரு நிமிஷம் நான் அவங்களுக்கு ரிப்ளை பண்ணிட்டு இருக்கேன். நீங்க ஏன் ரைட் இல்ல நான் ஒரே ஒரு நிமிஷம் ப்ளீஸ் பாத்திமா ப்ளீஸ் இல்ல, இங்க விட Right. கேரளாவுல அதிகமா விஜய் ஃபேன்ஸ் இருக்காங்க. தமிழ்நாட்டுல விஜய் ஃபேன்ஸ் இருக்காங்கன்றதால சொல்லல. கேரளாவுல அதிகமா விஜய் ஃபேன்ஸ் இருக்காங்க. அங்க கல்வி அறிவு அதிகமா விக்கி இருக்கு. நான் வந்து இல்ல அவங்க சொல்றது அப்படிதான். இல்ல நான் கன்ஃபைன் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு கன்ஃபைன் பண்ணிக்கலாம். விக்கி நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த இன்டர்பிரேஷன்ஸ் எப்படி புரிஞ்சுக்கிறது? என்ன நேத்து வரிசையா தேர்தல் முடிவு வந்துட்டே இருக்கு. மொரலஸ் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 125ல இருந்து 140 அப்படிங்கிற இந்த ரேஞ்சில் இருக்கிறத நம்ம பார்க்கணும். ஆனால் இந்த தேர்தல் முடிவுகளில் நீங்கள் சொன்ன மாதிரி எந்த கட்சிக்கு சாதகமாக வருதோ அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். வராத கட்சி வந்து அதை எதிர்த்து பேசுறது தான் வழக்கம். இதெல்லாம் தேர்தல் முடிவில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறது தான். ஆனால் கடந்த கால தேர்தல் முடிவுகளும் எக்ஸிட் போலையும் நம்ம கம்பேர் பண்ண வேண்டியதாக இருக்குது. 2021 இதே மாதிரி கருத்து கணிப்புகள் வந்தது. அப்போ வந்து திமுக 161 இடங்களை கைப்பற்றோம்னு அன்னைக்கு பெரும்பான்மையான கருத்து கணிப்புகள்லாம் வந்தது. ஸோ அன்னைக்கு ஏற்பட்ட நிலையை தான் நான் இன்னைக்கும் பார்க்குறேன். அன்னைக்கு கூட நம்பர்ஸ் சரியான முடிவு கணக்கு பண்ணல. இல்லை அது நம்பர்ஸ் இன்னைக்கு சொல்கிறேன். நம்பர்ஸ் வந்து இப்போ இவங்க 125லேருந்து 145 சொல்கிறாங்க. நான் 170+ங்கிறேன். ஓகேவா? ஸோ எங்களுடைய நான் ஃபீல்டில் வேலை செஞ்சுருக்கோம். எங்களுக்கு என்ன நடந்திருக்குன்னு பூத்துலேருந்து ஃபார்ம் 17 வாங்கின பிறகு நாங்கள் கால்குலேட் பண்ணியிருப்போம். எங்களோட ஓட் பர்சன்டேஜ் என்ன, நாங்கள் என்ன எடுக்க போகிறோம், ஒரு பூத்துக்கு எவ்வளோங்கிறது தெரியும், எக்ஸாக்டாக கவுண்ட் வச்சிருக்கோம். ஸோ அதனால இந்த தொகுதியில் இவ்வளோ ஓட்டு நாங்கள் வாங்குவோம், அதில் ஆண் எவ்வளோ பெண் எவ்வளோ அந்த கவுண்ட் வரைக்கும் தேர்தலுக்கு மறுநாளே நாங்கள் கணக்கு பண்ணி வச்சோம். 234 தொகுதிக்கு அப்ராக்சிமேட் எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? அதான் சொல்கிறேன். 170 தொகுதி 170+. திமுக மட்டும் திமுக கூட்டணியோடு சேர்த்து 170+ தொகுதிகளை திராவிட முன்னேற்ற கழகம் கைப்பற்றும். ஏன்னா கட்டமைப்பு வாயிலாக எங்களோட கட்சி வந்து எனக்கு BLA 2 தாண்டி BLC-ன்னு BL பூத் லெவல் கமிட்டின்னு ஃபார்ம் பண்ணோம். அதாவது 10 குடும்பத்துக்கு ஒரு ஆள், அவனுக்கு 100 நபர்கள் அப்படின்னு அந்த 100 நபரை கொண்டு வந்து பூத்துல போல் பண்றது தான் வேலை. அப்ப அடிப்படை கட்டமைப்பு வரைக்கும் ஒரு ஸ்ட்ரக்சர்டா போயிட்டோம். இது வரைக்கும் இருந்தது வேற. இப்போ ஒரு ஆர்கனைசேஷனா இந்த எலெக்ஷனை திமுக சந்திச்சிருக்கு. இதற்கு முன்னாடி சந்திச்ச எலெக்ஷன்லாம் வேறு மாதிரி. ஆனா இந்த எலெக்ஷனை பொறுத்த திமுக ஒரு ஆர்கனைஸ்டு அமைப்பாக இந்த போலரைசேஷனை பண்ணியிருக்கோம். அப்படிங்கிறதுனால அந்த எக்ஸாக்ட் கவுண்ட் வந்து எங்களுக்கு தெரியும். ஸோ அது எப்படி போகும் அப்படிங்கிறது. ஸோ இங்கே கருத்து கணிப்பு வெளியிட்டதில் பார்த்தீங்கன்னா 6 ஊடகங்கள் 6 நிறுவனங்கள் வந்து நார்த் இந்தியன் நிறுவனங்கள். அவங்க வந்து விஜய்க்கு இந்த 13லேருந்து 25 கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் தமிழ்நாட்டில் மின்னம்பலம், அக்னி இவங்கெல்லாம் எடுத்ததில் பார்த்தீங்கன்னா அந்த ஓர் இடங்கள் தான் ஒரு நிறுவனம் கொடுத்துருக்காங்க, இன்னொரு நிறுவனங்களை கொடுக்கவே இல்லை. ஏன்னா அது தெரியும். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இங்க இல்ல. அவங்க வந்து பர்சன்டேஜ் வைஸ் 16%னா இத்தனை இடங்கள் கைப்பற்றலாம்னு அவங்க ஒரு அசம்ஷன்ல கொடுத்திருக்காங்க. சோ அந்த விகிதம் தான் நான் வந்து இந்த என்ன சொல்றாங்கன்னா திமுகவுடைய வாக்குகளை கணிசமாக தாவேக்கு வந்து பிரிக்குது அப்படின்னு பாக்குறோம். அந்த பேசிஸ்ல இப்ப 125 அப்படிங்கிற அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் வைக்கிறாங்க அப்படின்னா அது திமுக கூட்டணிக்கு. இப்ப நம்ம ஒரு அசம்ஷன் எடுத்துட்டா கூட திமுக கூட்டணி என்று எடுத்துக்கிட்டாங்க 125 140 இப்ப 200+ வரும்னு சொன்னக்கூடிய ஒரு 170+ வரும். இப்போ உங்களுடைய அசம்ஷனாக இருக்கா கூட திமுகவுடைய எதிர்பார்ப்பு 170+ இருக்கு கூட்டணியோட சேர்த்து நான் சொல்றேன். இப்போ இந்த விகிதத்தை பார்க்கின்ற போது இப்போ மோராலஸ் வந்திருக்கக்கூடிய இந்த 9ல் 7 எண்ணம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ இதே ரேஞ்ச் தான் கொடுத்துருக்காங்க. 125 122 123 இது வந்து 140 இருக்கு. இந்த ரேஞ்சுங்கிறது சரியானதா இல்லையா? அதுதான் சொல்றேன். அவங்க பர்சன்டேஜ் வைஸ் தான் சொல்றாங்க. இப்போ 46% திமுக பெறும் அப்படின்னா 125லேருந்து 145 இருக்கும். தாவேக்கா 16% பெறும். சோ உடனே அவங்களுக்கு 12லேருந்து 20 சீட் வரலாம். நாத்தாக்கா 8% பெறும். ஒன்னு இல்ல 2 இடங்களை பெறும் அப்படின்னு போடுறதுல அவங்க வெறும் பர்சன்டேஜ் கணக்குல போடுறாங்க. ஆனா நீங்க 16% எடுத்தா ஒரு தொகுதியில வெல்லவே முடியாது. நீங்க மினிமம் 35 to 38% எடுத்தா மட்டும் தான் ஒரு சட்டமன்ற தொகுதியை வெல்ல முடியும். அப்ப 35 to 38னா நியர்லி நீங்க 70,000க்கு பிளஸ். அதாவது 3 மும்முனை போட்டியா இருந்ததுன்னா 70,000 வாக்குகளுக்கு மேல, இருமுனை போட்டியா இருந்ததுன்னா 90,000 வாக்குகளுக்கு மேல எடுத்திருக்கணும். ஏன்னா 2.5 லட்சம் வாக்குகள் உள்ள தொகுதிகள் இன்னைக்கு வந்து மேஜர் தொகுதி 2.5 லட்சம் வாக்குகள் இருக்கு. அப்ப 90,000க்கு மேல இருக்கணும். அப்ப அது வந்து இங்க சாத்தியம் இல்ல. அவங்க வட இந்திய ஊடகங்கள் அவங்க எப்பொழுதும் இந்த மாதிரியான கருத்து அப்படி பார்த்தா கூட திமுக தான் சாதமா கொடுத்திருக்காங்க. இல்ல இந்த 125 நீங்க சொல்ற அடிப்படையிலே நார்த் இந்தியன் ஊடகங்களா இருந்தாலுமே கூட இங்க வெயிட் பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த கணக்கு தானே வருது. அதான் சொல்றேன். அவங்க பர்சன்டேஜ் அடிப்படையில கணக்கு பண்ணிட்டு இருக்காங்க இந்த சீட்ஸை. நாங்க சீட்ஸ் அடிப்படையில நான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா எங்களுக்கு தெரியும் இந்த சரி நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க பர்சன்டேஜ் வைஸ் பார்க்கும்போது? பர்சன்டேஜ் வைஸ் பார்க்கும்போது 48% பிளஸ்க்கு போகும். அவங்கள தானே கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் வந்து சாணக்கிய ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா 42 to 46% கொடுக்குறாங்க. அப்போ உங்களுக்கு நேச்சுரலி வந்து 145 வரைக்கும் மேலே 160 வரைக்கும் போகுது. அந்த கணக்கு கொடுக்குறாங்க அவங்க. ஆனால் மற்றவங்கெல்லாம் பார்க்கும்போது என்னென்னா இப்போ வந்து பீப்புள்ஸ் பல்ஸோ அல்லது வந்து பிமார்க்கோ அல்லது மேட்ரிஸோ இவங்கெல்லாம் பார்க்கும்போது அந்த 122 to 140 அந்த ஆவரேஜ் லைன் வச்சிருக்காங்க. நீங்கள் சி ஓட்டர் எப்போதும் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். டைம்ஸ் சி ஓட்டர் பார்த்தீங்கன்னா 177 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதே போல் ஏபிபி சி ஓட்டரில் பார்த்தீங்கன்னா 177 கொடுத்துருக்காங்க.
நீங்க விகடன் பாத்தீங்கன்னா 157 to 172. சோ நீங்க தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களோட ஊடகங்களோட அவங்க நிறுவனங்களோட கருத்து கணிப்பு ஓரளவு சிமிலர் ஆகும். ஏன்னா இங்க வாக்கு சதவீதத்தின் அடிப்படையில இவங்க சீட் கன்வர்ஷனை பார்க்க கூடாது. இங்க அங்க இருக்கிற போட்டியிடுகிற நிலவரம், இப்ப நீங்க காரைக்குடி எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 4 முனை போட்டி மாதிரி தெரியும். மாங்குடி கரண்ட் சிட்டிங் காங்கிரஸ் எம்எல்ஏ எங்க கூட்டணியில, சீமான் இருக்கிறாரு, பிரபு இருக்கிறாரு, பிரபு டிவிக்கேல ஒரு பிரபலம், அதிமுக கூட்டணியில அமமுக, அப்ப தேர்போய் பாண்டி இருக்கிற. அப்ப என்ன ஆகுன்னா இங்க ஒரு 4 முனை போட்டி இருக்கும்போது யாருங்கிறதே தெரியாது. அப்ப அவங்க என்ன பண்றாங்க, ஓவர்லெஸ் இது வந்து யாருக்கு ஒரு டிவிக்கேல அவங்க கன்சிடர் பண்ணிடுவாங்க, நாத்தாக்கான கன்சிடர் பண்ணும்போது நாத்தாக்கால கன்சிடர் பண்ணுவாங்க. ஆனா கிளியர் ஸ்வைப்பா நாங்க என்ன சொல்லுவோம், அது திமுகன்னு சொல்லுவோம். சோ எக்ஸாக்ட் கவுண்ட் வச்சு நாங்க கணக்கு பண்ணுவோம். சோ அதனால இது வந்து ஓரளவுக்கு ஓகே. பட் ஆனா நாங்க சொல்றது 170 பிளஸ். இதுல இருந்து நீங்க அஸ்யூம் பண்றது இதுல இருந்து ஒரு 30 சீட் கூடுதலா வரும் அப்படிங்கிறது எங்களோட அசம்ப்ஷன். ஆனா இப்ப இந்த பெஞ்ச் மார்க் அந்த 125ங்கறத நீங்க ஏத்துக்கல? 125ல ஸ்டார்டிங் இல்ல, 121 ஸ்டார்டிங் ரேஞ்ச் என்ன, 145 to 170 தான். ஏன்னா நேரடியாக திமுக 174 இடங்கள்ல அப்ப நிறைய பெரும்பாலான இடங்களை வந்து திமுகவுக்கு எதிராக நிலைப்பாடு கொண்ட தாவேகா வந்து பிரித்திருப்பதாக எல்லா ஊடகங்களுமே கணித்திருக்கின்றன. வாக்கு பிரித்திருக்கு. ஆனா அது வந்து பாத்தீங்கன்னா இல்ல, அது வந்து நார்த் இந்தியன், சவுத் இந்தியன், தமிழ் மீடியா இல்ல, எல்லா ஊடகங்களுமே அந்த பாயிண்ட சரியா நிக்கிறாங்க. இல்ல இப்ப நீங்க சவுத் இந்தியன் வாக்குகளை பிரிக்கிறாங்க. ஆனா எத்தனை எந்த மாதிரியான வாக்குகள், அது வந்து முழுமையா திமுக வாக்கா, முழுமையா அதிமுக வாக்கா, இல்ல எப்படிங்கிறது இன்னும் யாருக்கும் தெரியாது. இல்ல என்ன காரணம் அதுக்கு சொல்றாங்கன்னா, திமுக எதிர்ப்பு நிலைப்பாட கொண்டிருக்கிறார் விஜய் அப்படிங்கறதுனால திமுகவுடைய வாக்குகள் அதிகமா பிரிக்கிறார். எல்லாரும் வாக்குகளையும் பிரிக்கிறாரு திமுக, அதுதான் எல்லாருடைய வாக்குகளையும் பிரிக்கிறாரு. திமுக வாக்குகளை கொஞ்சம் அதிகமா பிரிக்கிறார் அப்படிங்கிற அந்த ஸ்டேட்ல வச்சு பேசுறாங்க. அது அட்வான்டேஜா தான் போகும். ஏன்னா யாருக்கு எதிர்ப்பு, அது திமுகவுக்கு அட்வான்டேஜ். ஏன்னா திமுக எதிர்ப்பு வாக்குனா அது அண்ணா திமுகவுக்கு போகும்போது அவங்களுக்கு சீட் கன்வர்ஷன் நடக்கும். ஆனா அதை உள்ள புகுந்து இடையில விஜய் பிரிக்கிறதுனால சீட் கன்வர்ஷன் நடக்காது. இங்க சீட் கன்வர்ஷன் தான் மேட்டர். நீங்க இவங்க யாருக்கு பாதிப்புங்கிறீங்க? அது பாதிப்பு அண்ணா திமுகவுக்கு தான். அவங்க அவ்வளவு ஓட்டை எடுக்கிறாங்க. திமுகவுக்கு எதிர்ப்பா இருக்கிற ஓட்டுகளை முழுமையா தாவேகா வாங்குற பட்சத்துல அதிமுக பெரும் பின்னடைவை தமிழ்நாட்டுல சந்திக்கும். அது வந்து அவங்களோட போன எதிர்கட்சி சார்ந்த என்ன இருந்ததோ அந்த இடங்களை கூட பெற முடியாத நிலைக்கு தான் இன்னைக்கு கருத்து கணிப்பு முடிவு. அப்படி சொல்லலை. இப்ப நீங்க வந்திருக்க கருத்து கணிப்பு முடிவுகளை படி பார்த்தா கூட 65 இருந்து 80 இடங்கள் கொடுத்திருக்காங்களே. கடந்த முறை என்ன இருந்ததோ அதை விட ஒரு 10 இடங்கள் கூடுதலாகத்தான் இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். எல்லாத்துலயுமே நான் 49, 48, 76, 59, 51 இந்த ரேஷியோ தான். நீங்க 74 போன தடவை வந்து 70 பிளஸ் அவங்க மட்டும் கூட்டணியோட சேர்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய எதிர்கட்சியாக கூட்டணி பலத்தோட உட்காந்து. இன்னைக்கு அது இல்லைங்கிற 60க்கு கீழே அவங்க வேணா சொல்லலாம், இல்ல எங்களுக்கு வாய்ப்புகளை கூடி வரும் அப்படிங்கிற அவங்க கருத்தும் வைக்கலாம். பட் ஆனா அக்கா நம்ம வந்து பிளான் படி என்னங்கிறதுனா எக்ஸிகியூஷன் போலரைசேஷன் எவ்வளவு நடந்திருக்கு, விகிதங்கள்ல எவ்வளவு தூரம். இப்ப நீங்க திமுக அதிமுக பிரதான கட்சிகள், ஒன்னு திமுக காரன் திமுகவுக்கு தான் ஓட்டு போட்டிருப்பான், அதிமுக காரன் அதிமுக தான் ஓட்டு போட்டிருப்பான். இந்த இடையில இருக்கிற ஃப்ளோட்டிங் ஓட்ஸ் தான் இங்க மேட்டர். திமுகவுக்குமே 40% வாக்குகள் வந்து இந்த தேர்தலில் ரீடைன் ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்களா? 100% இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க நான் அதை தான் சொல்றேன். நாங்க வாக்கள் களத்துல நேரடியா சென்று வாக்கள் கேட்டு வேலை செஞ்சதுனால சொல்றேன். நான் மயிலாடுதுறை தொகுதி பார்த்துட்டேன். ஸோ மயிலாடுதுறை 3 தொகுதிகளையும் நான் வேலை செஞ்சதுனால சொல்றேன். அண்ணா திமுக காரர் வீட்டுல இருக்காருன்னா அவங்க அண்ணன் போட மாட்டாருப்பா, நான் போடுறேன்னு சொல்லி அவங்க வீட்டுல இருக்க மனைவிகள் பேசுறாங்க. ஏன்னா அவங்க மகளிர் உரிமை தொகை நான் வாங்கிட்டு இருக்கேங்கிறாங்க. இல்ல நான் ஏதோ ஒரு திட்டத்தின் மூலம் அவங்க பயன்பட்டு இருக்காங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா அந்த 2 ஓட்டு இருக்கிற இடத்துல 1 ஓட்டு டிஎம்கேக்கு ஆடடா இருக்கு. அப்ப மகளிரோட வாக்குகள் வந்து சென்ற தேர்தலை விட திமுகவுக்கு இந்த தேர்தலில் அதிகமாக வருகிறது அப்படிங்கறத காட்டுது. அது உங்களுக்கு ஒரு பல்சா நீங்க அது இன்க்ரீஸ் ஆகுது எங்களோட ஓட் பர்சன்டேஜ் பிளஸ் கூட்டணி பலம். 23 கட்சிகள் இன்னைக்கு கூட்டணியில இருக்கு. ஒரு கட்சியும் ஒரு தொகுதிக்கு 2000 இருந்து 3000 அந்த தொகுதிகளை பொறுத்து. இப்ப தேமுதிக ஒரு இடத்துல பலமா இருக்கும், ஒரு இடத்துல இஸ்லாமிய இயக்கங்கள் பலமா இருக்கும். அப்ப எல்லா இஸ்லாமிய கட்சிகளும் எங்களோட இருக்கிறதுனால இந்த சிறுபான்மை வாக்குகளை மொத்தமா நாங்க கன்சாலிடேட் பண்றோம். சோ அதனால எங்களுக்கு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும். இந்த 170 பிளஸ்ல நாங்க அதை எதிர்பார்க்கிறோம். நிறைய உங்ககிட்ட கேட்க வரும்போது இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் இப்ப மற்ற கட்சிக்கு அது வந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்கு அப்படின்னா அது வந்து திமுகவிலிருந்து வாக்குகளை எடுத்திருக்கு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கா? இல்ல அப்படி நம்ம பார்க்கவே இல்லை. நான் தான் சொல்றேன். மேடம் சொல்றாங்க தமிழ்நாடு வந்து வளர்ச்சியே பெறல, எல்லாம் வெளிநாட்டுல போய் சம்பாதிச்சுட்டு வந்துட்டாங்க. அப்ப இங்க பொருளாதாரம் வருமானம் சார்ந்துதான் இங்க வரி எல்லாமும் இருக்கிறது. ஸோ அதை பொறுத்து தான் நாட்டின் வளர்ச்சி. அதுவே பாத்திமா பர்கானாவுக்கு தெரியல அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொன்னு நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் எக்ஸிட் போல்ல வரலன்னு ரொம்ப கவலைப்படுறாங்க. சீட்டு ஜெயிச்சாதான் வருவாங்கன்னு முதல்ல அதை புரிஞ்சுக்கணும் பாத்திமா பர்கானா. அதனால அது வர வாய்ப்பு இல்லை. ஏன்னா நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் வென்றால் மகிழ்ச்சி, தோற்றால் பயிற்சி, தொடர்ந்து எங்கள் முயற்சி.
இதே ஒரு 20 வருஷமா சொல்லிட்டு இருக்காரு. அப்படிதான் இந்த இடையும் சொல்லிட்டு இருப்பாரு. இன்னொன்னு நாங்கள் மாற்று தமிழ்நாட்டுல அரசியல் அது வந்து எஜுகேஷன் சரி இல்ல நான் சொல்லிடுறேன் பாருங்க. நீங்க அம்மா நேரம் பேச இல்ல நீங்க பேசும்போது அமைதியா இருந்தேன் பாருங்கண்ணா. இருங்க நீங்க பேசும்போது நான் பொலைட்டா அமைதியா இருந்தேன் பாருங்கண்ணா. இல்ல பாருங்கண்ணா இருங்க நான் சொல்லி முடிச்சிடுறேன். ஏன் கதறீங்க? நான் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை பாருங்கண்ணா. நீங்க எதுக்கு நாகப்பட்டினத்துல போய் நின்னீங்க? எல்லா இஸ்லாமியர்களை கொண்டு வந்து நாகப்பட்டினத்துல பாபநாசத்துல ராணிப்பேட்டையில எதுக்கு நிப்பாட்டினாரு? இடுமாவன கார்த்தி திருவாரூர்ல நிக்காம எதுக்கு கொண்டு போய் வேதாரண்யத்துல நிப்பாட்டினாரு? ஜாதி பத்து தானே நிப்பாட்டினாரு. இவரு ஏன் காரைக்குடியில போய் நின்னாரு? அப்ப மாற்றத்தை அவங்களுக்கு ரிப்ளை பண்ணிட்டு இருக்கேன். ஒரே ஒரு நிமிஷம் கேரளாவுல அதிகமா விஜய் ஃபேன்ஸ் இருக்காங்க. தமிழ்நாட்டுல விஜய் ஃபேன்ஸ் இருக்காங்கன்றதால சொல்லல. கேரளாவுல அதிகமா விஜய் ஃபேன்ஸ் இருக்காங்க. அங்க கல்வி அறிவு அதிகமா இருக்கு. நான் வந்து இல்ல நான் கன்ஃபைன் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு கன்ஃபைன் பண்ணிக்கலாம். நான் வந்து நம்ம கன்ஃபைன் பண்ணிக்கலாம். ரொம்ப சுருக்கமா இந்த ரிசல்ட்ஸ் என்ன இத வந்து within few words நீங்க சொல்லி முடியும். அதான் சொல்றேன். ஜெயிக்க போறவர்களுக்கான இடத்தை தான் கொடுக்கும். இதுல தோக்க போறவங்க எல்லாம் ஒரு சீட்டு கூட எடுக்காதவங்க, டெபாசிட் வாங்காதவங்க பத்தி எல்லாம் தேர்தல்ல எக்ஸிட் போல்ல காட்ட போறது இல்ல. திராவிட முன்னேற்ற கழகம் மே 4ஆம் தேதிக்கு பிறகு பார்க்க போறோம் எத்தனை இடங்களை கன்வெர்ட் பண்ண போகுதுன்னு. சார் சொன்னாரு 25% 25 இல்ல அதே 75 100 ஓகே மேடம் 150 ஓகே அப்படியே பேசிட்டே போயிட்டு இருக்க வேண்டியதான் கடைசி வரைக்கும். அதனால அதேதான் பேசிட்டே இருக்கணும். பாத்திமா பாருங்க. ரைட் ப்ளீஸ் சார். நன்னியத்துக்கு ஓடுனது எதுக்கு? நாகப்பட்டினத்துல ஓடி போய் என்ன பண்ணீங்க? ஏன் நன்னியத்துல நிக்க வேண்டியதுதானே? நன்னியத்துல இருந்து நாகப்பட்டினம் ஏன் போனீங்க? நான் என்ன கேட்கிறேன், மாற்று அரசியல்னு சொல்றவங்களுக்காக தான் இதை நான் பேசுறேன். நாங்க சாதி பார்த்து வேட்பாளர் நிறுத்தலைங்கிறவங்க அப்ப ஏன் சாதி பார்த்து நிப்பாட்டுறீங்க? அததான் கேட்கிறேன். அப்ப இணைப்பு கட்டாயிட்டு நான் சொல்றேன். மாற்று அரசியல் நாங்க சொல்லலங்க. மாற்று அரசியல் சொல்லி வட சுட்ட சீமான் தான். இல்ல வேண்டாம் நோ ப்ளீஸ் நான் சொல்லிட்டு இருக்கேன். மாற்று சொன்னவங்க எல்லாம் இன்னைக்கு ஏமாற்றா இருக்கீங்கங்கறத மக்களோட நிலை. அப்ப தமிழ்நாடு கல்வி அறிவு இல்லனா இல்ல ரெண்டு பேர் இல்ல ரெண்டு பேருக்குமே டெபாசிட் வாங்க முடியுமான்னு பாருங்க. நான் பண்ணதுல டெபாசிட் சுருக்கிலாம் முடிச்சலாம். அவங்க நம்ம கேட்காத அவங்க பேசுறது. விக்கி ப்ளீஸ் டெபாசிட் ரைட் சார் ப்ளீஸ் ஒரு 10 தொகுதி மேடம் டெபாசிட் வாங்கிட்டு வாங்க. பாத்திமா மேடம் அத 10 தொகுதில பாத்திமா மேடம் சரின்னு ஒரு கிராமத்தின் பெயரை மாத்தி மேடம் ப்ளீஸ் மேடம் ப்ளீஸ் நான் ஒன்னு சொல்றேன். அதிமுக வந்து நான் சொல்றேன். பாத்திமா மேடம் ப்ளீஸ் 5 வருஷமா ஒரே உருட்டிக்கிட்டு இருப்பீங்களா? ரைட் மேடம் உருட்டு சீமான் மாதிரி ரைட் மேடம் ப்ளீஸ் ரைட் டேக்கன் பாயிண்ட் டேக்கன் மேடம் பாயிண்ட் டேக்கன். உங்களுடைய அநாகரிக அரசியலினுடைய நீட்சி தான். யார் சீமானோட அநாகரிகவாதி இந்த தமிழ்நாட்டுல யாருமே கிடையாது. நிறைய செய்வோம். சீமானோட யாருமே கிடையாது. பாத்திமா மேடம் சும்மா ஒரு நிறைய செய்வோம். வாந்தி எடுக்கலாம்னு எடுக்க முடியாது. வாந்தியா எங்க எடுக்கணும்? வேட்பாளர்களுக்கு பொறுப்பு கொடுத்திருக்கேன். இல்ல யாரு என்னங்க ரிலீஸிங் பார்த்து வேட்பாளர் போட்டுருக்காரு? என்ன போட்டுருக்காரு? அது மாற்று நீங்க தான் மேடம் சொன்னீங்க. நாங்க மாற்றுன்னு சொல்லலையா மேடம்? பாத்திமா மேடம் இதுக்கு ஏதாவது பேசுவீங்க. பாயிண்ட் டேக்கன். சமூக நீதி அடிப்படையில் நீங்க எந்திருக்கீங்க. மேல்பாதி கோயில் இன்னைக்கு வரைக்கும் போக முடியல எல்லா சமூக மக்களும். ரைட் மேடம் சமூக நீதி அடிப்படையில் நாகப்பட்டினத்துல பாயிண்ட் டேக்கன். அதனால நீங்க வெயிட் எத்தனை வருஷமா கொடுத்துட்டு இருக்காங்க? அபூபக்கர் வந்து இஸ்லாமியர் பகுதி அதிகமா இருப்பதனால சொந்த தொகுதியை விட்டுட்டு வந்து நின்றார். சல்மா அதே மாதிரி தான் வந்து நின்றார். இஸ்லாமியர் இருக்கக்கூடிய பகுதிகளை நோக்கி ஏன் வந்தீங்க? தொகுதியை நோக்கி பேசிட்டே இருந்தா இருக்க முடியாது. பாத்திமா மேடம் நிப்பாட்டு சொல்லுங்க. பாத்திமா மேடம் ப்ளீஸ் ரைட் காரணமே நீங்க தான். ரைட் மேடம் நன்றி 36 லட்சம் மக்கள் வாக்கு செலுத்திருக்காங்க அப்படினா இந்த 8 லட்சம் இருக்காது. இப்ப அரசியல் புரிதல் உள்ள பாயிண்ட் செகண்ட் மேடம் எலெக்ஷன் ரைட் நம்ம நிறைய செய்வோம். பாயிண்ட் நீங்க வேணா அந்த மாதிரி அதான் எலெக்ஷன் முடிஞ்சு இருக்காது. 8% இருக்காது. போய் பரப்புரை செய்யுங்க. போய் பரப்புரை மேடம் 1 ரூபாய் காசு கொடுக்காம நின்னுறோம். உங்களால சொல்ல முடியுமா? 1 ரூபாய் காசு கொடுக்காம நீங்க புடிச்சு கொடுக்க வேண்டியதானே? பணம் கொடுத்தவங்கள புடிச்சு கொடுக்க வேண்டியதானே? பாத்திமா பாருங்கடா புடிச்சு கொடுக்க வேண்டியதானே? யார் பணம் கொடுத்தாவோ புடிச்சு சார் ப்ளீஸ் சார் மேடம் ப்ளீஸ் hold on for a second please.